மனச்சோர்வு ஒரு தந்திரம் அல்ல. பேராசிரியர் கணேசலிங்கம் மற்றும் திரு ஸ்ரீகாந்தாவுக்கு பதில். வவுனியா தமிழ் தாய்மார்களின் அறிக்கை. வவுனியா தமிழ் தாய்மார்கள் தங்கள் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களை கையில் ஏந்தி வெயிலிலும் மழையிலும் பொருட்படுத்தாமல் சாலையோரத்தில் இடையிறாத போராட்டத்தின் போது 10வது ஆண்டில் நிற்கிறோம். கனத்த இதயத்துடனும் உடைக்க முடியாத உறுதியுடனும் இவ்வறிக்கையை வெளியிடுகிறோம். கிட்டத்தட்ட ஒரு தசாப்தமுக்காக நாம் உண்மைக்காக காத்திருக்கிறோம், நீதிக்காக காத்திருக்கிறோம், எங்கள் குழந்தைகள் குறித்து பதில்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் அவை வரவில்லை. இந்த நிஜ வாழ்க்கை அனுபவத்தின் அடிப்படையிலே கல்வியல் தூரத்திலிருந்து அல்ல, பேராசிரியர் கணேசலிங்கம் மற்றும் திரு ஸ்ரீகாந்தா அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களுக்கு நாம் பதிலளிக்கிறோம். பேராசிரியர் கணேசலிங்கம் மற்றும் திரு ஸ்ரீகாந்தா தமிழர் அரசியல் விருப்பங்களுக்கு புவிசார் அரசியல் இடமில்லை, தீர்வு ஒன்றுபட்ட இலங்கை அமைப்புக்குள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை முன்வைத்தனர். பலரின் பார்வையில் இந்த அணுகுமுறை அரசியல் ரீதியாக பின்னோக்கி செல்லும் ஒன்றாகவும் இன்னும் நிறைவு பெறாத காலனித்துவ ஒழிப்பு கேள்விகளிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் உள்ளது. அவர்கள் முன்வைக்கும் இந்த நிலைப்பாடு மறைந்த இரா சம்பந்தன் அவர்கள் முன்னெடுத்த ஒன்றுபட்ட இலங்கை மையப்படுத்திய அரசியல் பாதையை நினைவூட்டுகிறது. அந்த அணுகுமுறை பல தமிழர்களின் பார்வையில் அர்த்தமுள்ள சுயாட்சியோ நீதியோ பெற்றுத்தரவில்லை. காலப்போக்கில் அந்த சமரச மைய அரசியல் பாதை பெரும் அளவில் மக்களின் நம்பிக்கையை இழந்தது. இன்று அதே மாதிரியை மீண்டும் முன்வைப்பது அதன் நம்பகத்தன்மையை மீட்டெடுக்காது. 80 ஆண்டுகளாக உடைந்த வாக்குறுதிகளும் கிழிக்கப்பட்ட உடன்படிக்கைகள், தகர்க்கப்பட்ட ஒப்பந்தங்கள், கட்டமைப்பு அடக்குமுறைகள் இவற்றின் பின்னர் மீண்டும் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு தேடுவது என்பது தந்திர நுண்ணறிவு அல்ல, அது தோல்வியுற்ற வழிமுறையை மீண்டும் மீண்டும் சுழற்றுவதாகும். பல தசாப்தங்களாக தமிழரிடம் கூறப்பட்டது காத்திருக்கவும், அமைச்சு சட்ட திருத்தங்களுக்காக காத்திருக்கவும், சமஸ்திக்காக காத்திருக்கவும், அர்த்தமுள்ள அதிகார பகிர்வுக்காக காத்திருக்கவும். ஒவ்வொரு முறையும் விளைவு தளர்வு, தாமதம் அல்லது மறுப்பு. பண்டாரநாயக்கா செல்வநாயகம் உடன்படிக்கை கிழிக்கப்பட்டது, டக்சி செல்வா உடன்படிக்கை கிழிக்கப்பட்டது, அமைச்சு சட்ட மாற்றங்கள், மையப்படுத்தப்பட்ட ஆட்சி மேலும் வலுப்படுத்தினது. எப்போது பொறுமை அரசியல் சரணாகதியாக மாறுகிறது? தமிழர் அரசியல் அடையாளம் 48 தொடங்கவில்லை, காலனித்துவத்துக்கு பிந்தைய அரசியலமைப்பில் தொடங்கவில்லை, ஐரோப்பிய காலனித்துவத்துக்கு முன்பே அது இருந்தது. 60ஆம் ஆண்டில் ஐநா காலனித்துவ ஒழிப்பு அறிவிப்பு UNGA ரெலிகேஷன் 1514 அனைத்து மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. காலனித்துவ மறுசீரமைப்பு ஒரு தனித்த அரசியல் அமைப்பை நிரந்தரமாக அழித்துவிட்டால் அது காலனித்துவ ஒழிப்பு நிறைவு பெற்றது என்று அர்த்தமல்ல. மொரிஷியஸ் மற்றும் சகோஸ் தீவுகள் கூட்டம் தொடர்பான சர்வதேச நீதிமன்ற ஆலோசனை கருத்து காலனித்துவத்தில் பிரிக்கப்பட்ட நிலப்பகுதிகள் சட்டவிரோதமானவை இருந்தால் காலனித்துவ ஒழிப்பு நிறைவடையவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது. இந்த கொள்கைகள் உலகின் பிற பகுதிகளின் நடைமுறைக்கு வந்தால் இங்கே ஏன் புறக்கணிக்கப்பட வேண்டும்? பேராசிரியர் கணேசலிங்கம் இந்தியா சீனா சமநிலை நிலவுவதால் தமிழர் அரசியல் விருப்பத்துக்கு இடமில்லை என்கிறார். இது புவிசார் அரசியல் நிலைமைகள் நிரந்தரமானவை என்று கருதுகிறது. வரலாறு அதனை மறுக்கிறது. கொசோவோ உடனடியாக உலக சக்திகளின் முன்னுரிமையால் உருவாகவில்லை. கிழக்கு தீமோர் வசதியான நேரத்தில் தோன்றவில்லை. தென் சூடான் நல்லெண்ணத்தின் விளைவாக மட்டும் உருவாகவில்லை. புவிசார் சூழ்நிலைகள் மாறின, அழுத்தங்கள் அதிகரித்தது, சர்வதேச சட்டம் முன்வைக்கப்பட்டது, அரசின் இடம் உருவாக்கப்பட்டது. புவிசார் அரசியல் நிலைமைகள் நிலைத்தவை அல்ல, அவை மாறுபடும். தமிழர் சுயநிர்ணய உரிமையை ஒரு நிர்வாக சிக்கலாக குறைப்பது அது ஒரு தீராத காலனித்துவ ஒழிப்பு கேள்வி என்பதை மறைக்க எடுக்கும் முயற்சியாகும். இது தந்திரம் அல்ல, இது தளர்ச்சி. நாம் தங்கள் குழந்தைகள் குறித்து பதிலின்றி காத்திருக்கும் தாய்மார்கள், காத்திருப்பதின் வழியை நன்கு அறிந்தவர்கள், நம்பிக்கை வைத்து ஏமாற்றப்பட்ட வழியை நன்கு அறிந்தவர்கள். இன்னும் கொஞ்சம் காத்திருக்கவும் என்ற அரசியல் மொழியின் பின்னால் மறைந்திருக்கும் நிரந்தர மறுப்பை அனுபவித்தவர்கள். அரசியல் நுண்ணறிவு என்பது உரிமைகளை கைவிடுவதாக அல்ல, இறையாண்மை ஒரு கோஷம் அல்ல, அது சர்வதேச சட்ட உரிமை. பலவீனம் அறிவிப்பால் ஒரு மக்கள் பலமடைய மாட்டார்கள். தெளிவான அரசியல் சிந்தனையே வலிமை. காலனித்துவ ஒழிப்பு இன்னும் நிறைவு பெறவில்லை. மனச்சோர்வு ஒரு தந்திரம் அல்ல. நன்றி.